Hello soldiers. Clash of Clans, Clash of Clans, Clash of Clans, Clash of Clans. டேய் மேட்ருக்கு வாடா. நான் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து இந்த கேம் தான் பல பேர் கேட்டு இருக்கீங்க. ஏன்டா ஏன் உனக்கு தேவை ரெண்டு பிள்ளை தான்டா போடா போய் பக்கோடா பக்கோடா. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். 2 வருஷமா RTR 2 ஸ்டோரி கேட்குறேன். என்ன உனக்கு தெரியல ஓகே, ஓவராக பேசாமல் வெளியில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட பிளேயர்ஸோ அவனால் லைக் பண்ணுறீங்க. அப்போ எத்தனை பேர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆளுனுக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஓவராக பேசாமல் வெளியில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரைஸ் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸை உருவாக்குறாங்க இல்லையா சூப்பர் செல், அவங்கள தான் முக்கியமாக பார்த்தாகணும். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியே வந்து இவங்க வந்து ஆரம்பிக்குது. சூப்பர் செல் உருவாக்குனது யார் அப்படின்னா ஈகா பனானன் அப்புறம் மிக்கா கோடி சோஜா அப்படின்ற 2 பேர் தான். இது ஈகா பனானன் இருக்கு இல்லையா, அவர் தான் வந்து முக்கிய காரணம் இந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு. இவங்க முதல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது மூட்டை நிறைய பணம் தூக்கிட்டு பணத்தை இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அலைஞ்சிட்டுலாம் ஒன்றும் பண்ணல. இவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது இவங்ககிட்ட வந்து பெருசாக காசுன்னு சுத்தமாக எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரும் கூட 3 பேர் சேர்த்துக்கிட்டு தான் இவங்க கம்பெனி முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொன்னா அப்படின்னா வந்து 30 ஸ்கொயர் மீட்டர் கொண்ட ஒரே ஒரு ரூமில் தான் இவங்க முதல்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு தைரியத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இது வருமானம் அப்படின்றதுக்கு இவங்க வந்து பெருசாக வழி தெரியல. கேம் டெவலப் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குமே அப்படின்றதுனால சைக்கிள் பண்ணி தான் அந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் பிறகு இன்வெஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மேலும் சில டெவலப்பர்ஸை வந்து இவங்க ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அது 30 ஸ்கொயர் ரூமை தாண்டி அவங்க வந்து பெருசாக வளரல. மற்ற மொபைல் கம்பெனி மாதிரி இவங்களுமே முதல் டார்கெட் பண்ணது மொபைலை கிடையாது, பிசியை தான். Gunshine.net அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு ஆன்லைன் கேமாக தான் வந்து முதல் கேம் ஒன்று உருவாக்குறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் டவுன் கேம், அந்த ஜாம்பி ஷூட் பண்ணுற ஒரு கேம். இதனால இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூ வந்துருந்தது. ஆனால் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய வருமானம் அப்படின்னு கிடையவே கிடையாது. சரி, ஓகே, இந்த கேமில் வந்து பணம் வருது, அதனால் இந்த கேமை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பெருசு பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து கிராஸ் ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க. வெப்பில் வரும், அதை தாண்டி வந்து மொபைல்லையும் கொண்டு வரலாம், அப்புறம் iOS கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதை ட்ரை பண்ண நேரத்தில் வேற ஒரு கேம் உருவாக்கி அதை துட்டு பார்த்துடலாம் அப்படின்ற ஐடியா இவங்க வந்து தோண ஆரம்பிச்சிருது. இந்த நேரத்தில் தான் இவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. இவனா வந்து பிசியில் கேம் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக துட்டாகும், அப்படியே துட்டானாலும் போட்ட பண்ண திரும்பி எடுக்கிறது அப்படின்ட்டு இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் வந்து பிசிலாம் வேணாம்ப்பா, நம்ம வந்து மொபைல் பக்கம் போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு மொபைல் பக்கம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. இதுதான் இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருது. சரியா சொல்லணும்னா அந்த டைம் தான் மொபைல் கேம்ஸ் அப்படின்றது கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க 2012 பெட்ஸ் விசஸ் ஆக்ஸ் அப்படின்ற ஒரு கேமை டெவலப் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா மொபைலுக்கு. இவங்க முதல்ல மொபைல் ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் கேம் இதுதான். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாலாம் வருமானத்தை கொடுக்கல, ஒரு சாதாரண ஆவரேஜ் தான் அவங்க வந்து வருமானத்தை கொடுத்துருது. அதன் பிறகு மனம் தோறாமல் இன்னொரு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேம் தான் பேட்டில் படீஸ். அந்த கேமும் வந்து பெருசாக ஓடல. இப்போத்தி அந்த கேம் வந்து அவைலபிலிட்டியும் கிடையாது. தேவையான கேம் எல்லாமே ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹிட்டு தான் வேணுமே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ நல்லா ஓடுது அப்படின்றத வந்து நோட்டோட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டெவலப் பண்ணுறத விட நல்ல பிசினஸ் மேனாக வேலை பார்த்துருக்காங்க. அப்போதி மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் தான். அப்போதி ஃபோன்ஸ்லாம் வந்து கிராஃபிக்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து கேம் டெவலப் பண்ணி விட்டாலும் அது வந்து மெமரி அதிகமாக இருக்கும். மெமரி அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு அவன் டவுன்லோட் பண்ண மாட்டான். அப்படியே டவுன்லோட் பண்ணாலும் அவன் ஃபோன் தாங்காது. ஸோ அதனாலேயே அப்பத்தி மக்கள் வந்து அதிகமாக ஆகிட்டு இருந்தது ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் தான். ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படின்னு பிளான் போட்டதுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் போடும்போது ஆட்டோகர தம்பியா அவங்க கண்ணில் போட்ட கேம் தான் ஃபார்ம்வெல். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 2009 பயங்கர ஃபேமஸ் ஃபேஸ்புக்கில். அது ஃபேஸ்புக் கேம் அது. ஸோ அது இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேம் உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதோட கோட் நேமா சாயில் அப்படின்னு வைக்கிறாங்க. சாயில் கேம் டெவலப் பண்ணுறாங்க. கேம் ஆடி பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹேடே அப்படின்னு பேரை மாற்றி கேமை வந்து ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் லான்ச் பண்ணுறாங்க. உடனே பண்ணா இந்த கேம் தான் அவங்களுக்கு அஃபிஷியலாக முதல்ல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த கேம். ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த டவுன்லோட்ஸ் வந்து டக்குனு உச்சத்துக்கு போயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா சில கேம்ஸ், அந்த கேம்ஸ் எல்லாம் அக்கோட கட் பண்ணிட்டு இதுக்கு அப்டேட் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணி வச்சது 2 கேம். ஒன்று மேஜிக், இன்னொன்று டவர். இந்த டவர் அப்படின்னு கோட் வச்சாங்க இல்லையா,
அது என்ன கேம்னு இதுவரைக்கும் தெரியவே இல்லை. அந்த டவர் கேமை அப்படியே முன்னப்பட புதைச்சி விட்டு மேஜிக் மட்டும் சைடில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இந்த கேமுக்கு வந்து அப்டேட்டோட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கேம் பயங்கர பணம் சம்பாதிச்சிருக்க நேரத்தில் இவங்க அடுத்த கேமான மேஜிக் கேமை வந்து டெவலப் பண்ணி முடிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு வந்து ஃபார்ம் மேல் போனாங்க இல்லையா, இந்த கேமுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் எம்பஸை பார்த்து ஆட்டே ஓட்டாங்க. Mind your words, Mr. KK. ஸோ இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாங்க ஏஜ் ஆஃப் எம்பஸை. Much better. ஏஜ் ஆஃப் எம்பஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கேம் தான் இந்த மேஜிக். இது கோட் நேம் தான் மேஜிக். இது கடைசியில் ரிலீஸ் பண்ணும்போது இவங்க வச்ச பேர் என்ன பண்ணா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இப்படிதான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்துருது. ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஏடே பயங்கர ஹிட்டு, ஆனால் அதை விட 3 மடங்கு பயங்கர ஹிட்டு இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள் இல்லையே பயங்கர ஹிட்டாக இருக்குது. 2012-13 அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட கேம்களில் இது டாப்பில் இருந்துச்சு. என்ன பண்ணா இது ஒரு ஃப்ரீ கேம் தான், ஆனால் ஃப்ரீ கேமாக இருந்தாலும் அதிகமாக பணம் சம்பாதிச்சு. அப்போ அதிகமாக பணம் சம்பாதிச்ச மொபைல் கேமில் 3ஆவது இடத்துல இருந்துச்சு இந்த கேம். ஃப்ரீயாக இருக்கும் போது எப்படி துட்டு சம்பாதிச்சாங்க அப்படின்னு கேள்விப்படலாம். இதுக்கான விட என்ன அப்படின்னா எல்லா மொபைல் கேமுக்கும் இருக்கிற அதே விடை தான், மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ். ஒன்றுமே இல்லை, கேம் ஃப்ரீ தான், கேம் நீ ஃப்ரீயாக ஆடிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த காயின்ஸு ஜெம்ஸு இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பணமே. இதை விட மிகப்பெரிய பணம் எது அப்படின்னா இந்த வெயிட் பண்ண வைக்கிறது. நீங்கள் வீடு கட்டுறீங்க ஏதாவது கோடை கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து டைம் போடும், இவ்வளோ நேரம் ஆகும் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் வெயிட் பண்ண நேரத்துலையே ஏன்னா ஒருத்தன் வந்து கோட்டை அடிச்சுட்டு கிளம்பிடுவான். இல்லை அப்படின்னா இது எப்படா ஆகும் அப்படின்ட்டு நம்மளே தூங்க நிலைமைக்கு போயிடுவோம். இது குறுக்கோழி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெம்ஸ் கொடுக்குறது. நீ ஜெம்ஸ் கூட நான் சீர் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த கேம்குள்ளே இருந்திருக்கும். இந்த ஜெம்ஸை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அதுவாக வந்து பூமி புதைச்சி வரும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி ஜெம்ஸை வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் வாரத்துக்கு 10 ஜெம்ஸ் கிட்ட தான் வரும். இவன் 100 ஜெம்ஸ் கேட்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் உள்ளது, ஜெம்ஸை காசு கொடுத்து வாங்குறது. அதை நெச்ச காசு கொடுத்து வாங்குறது. நீங்க போயிட்டு நெச்ச காசை கொடுத்து லம்பா ஜெம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வீட கட்டிடலாம். ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து இவனு விட்டுருவாங்க, ஆனா வெளிநாட்டுலாம் அப்படி கிடையாது. அவனா துட்டு கொடுத்தவங்களாச்சு, அதனால வந்து ஈஸியா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன் நம்ம ஊர்லயே வந்து சில பேர் சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஃபேமஸா இருந்த காலத்துல. உதா சொன்னா வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நான் கேமர்டா அந்த மாதிரிடா அப்படின்ட்டு சீன் சுத்திட்டு இருந்தேன். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா என் சீனியர் பையன் வந்து நீ கேமர்டா நானும் கேமர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தான். நான் என்னமோ ட்ரிபிள் கேம்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு அசஸ்க்கு ஆடிக்கிறீங்களா, பிரிசா பிரிசா ஆடிக்கிறீங்களா, ஜிடி ஆடிக்கிறீங்களா அப்படின்ட்டு சேர்த்து பேசிட்டேன். அவன் என்ன பண்ணா திடீர்னுட்டு பாக்கெட்ல கை விட்டு தன்னோட போனை எடுத்து இதோ பார்த்தியா கிளாஸ் அப்படின்ட்டு எடுத்து காமிச்சிட்டான். ஏன்னா நீ கேமர் தானே சொன்னேன், இது எடுத்து காட்டுற அப்படின்ட்டு. நல்லா காலி அந்த காலத்துல என்ன பண்ணா அந்த சீனியர் வந்து அம்மா அப்பா கொடுத்தா பாக்கெட் மணியை காலி பண்ணி கேம் அழிந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து கடன் கேட்பான், 100 ரூபாய் தான் குடுறா, 70 ரூபாய் தான் குடுறா அப்படின்ட்டு. நானே பஸ் காசுல சுத்திட்டு இருக்கேன், எங்கிட்ட காசு கேட்கிறேன். சங்கத்துல நிறுத்து கட்டு, சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே பல பேர் காசு கூட ஜெம்ஸ் வாங்கினதுனால இந்த சூப்பர் சேல் பயமா வந்து பணக்காராயிட்டாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா 2015 2016 வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிளாசிக் மொபைல் கேமா இது இருந்துச்சு, குறிப்பு ஐபோன்ல. இப்படியே அவங்க 2012 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 பில்லியன் 2 பில்லியன் 1/2 பில்லியன் 3/4 பில்லியன் அப்படின்ட்டு பயங்கரமா பணம் சம்பாதிச்சு இது வரைக்கும் அவங்க வெறும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு மட்டுமே 8.4 பில்லியன் அமெரிக்க டாலரை சம்பாதிச்சிருக்காங்க. 8.4 பில்லியனா? GTA 5 இது வரைக்கும் 7.7 பில்லியன் தான் சம்பாதிச்சிருக்குது. 8.4 பில்லியன் என்னையா இது, அநியாயமா இருக்கையா? இவனா வந்து அனிமேஷன் பண்ற, துப்பாக்கி சுடுற, கடல் வைக்கிற, பீச் வைக்கிற, மேப் போடுறேன்லாம் வந்து பிள்ளை விட்டுட்டு இருக்கானுங்க. இவனா சிம்பிளா மொபைல் கேம் விட்டு பகத்துல சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. என் வயிறு எரியுது இல்ல, வயிறு எரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து நம்ம ஊரே தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த கேம் ஆட்டையை போட்டு நம்ம ஊர்லேயே ஒரு கேம் உருவாக்கி இருந்தாங்க. என்ன பண்ணா வந்து இந்த பாகுபலி ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பாகுபலி ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கேமாக வந்து ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஆட்டையை போட்டு அடிச்சாங்க, அப்படி அடிச்சு அப்படியே உருவாக்கி இருப்பாங்க. என்ன கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கூட சில கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்ஸுக்கு பதில் கட்டப்பா, பாகுபலி, பல்வால் தேவன் அப்படின்ட்டு இவங்களாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கேம் உருவாக்கி இருப்பாடுங்க. இன்னைக்கு அந்த கேம் பிளேயர்ஸ் இருக்கான்னு தெரியல, யாராவது வேணாதீங்க பண்ணா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மிகவும் ஹிட் ஆனதுனால இவங்க அடுத்த பணமான கேம்ஸ்லாம் வந்து அப்படியே ஹோல்டில் போட்டாங்க. அப்படியே ஹோல்டில் போட்டு இந்த கேமுக்கு வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு காரணங்களே வந்து இந்த கேமுக்கு பயங்கர ஸ்கோர் கிடைச்சிருச்சு. இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்துக்கு 3 கேம் விட்டா இவங்க அடுத்த வருஷத்தில் கேமே ரிலீஸ் பண்ணாமல் 2014 தான் வந்து ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. குக்கி பாப் அப்படின்னு ஒரு கேம், ஃபாஸ்ட் லேண்ட் அப்படின்னு ஒரு கேம். பட் இந்த 2 கேமே வந்து நல்லா ஓடவே இல்லை, ஃப்ளாப் ஆகி போச்சு. அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஹிட் ஆச்சு, இதோட பேர்லேயே வச்சு ஒரு கேம் ரிலீஸ் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஷ் ராயல் அப்படின்ட்டு ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. இதுவுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹிட் தான். ஆனால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மிஞ்சிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ப்ரௌல் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3rd person கேம் ரிலீஸ் பண்ணாங்க. இது மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதன் பிறகு ரஷ்வாஸ் ஹேடே பாப் அது ஹேடே ஹிட்டாச்சு இல்லையா, அதுக்கு ஒரு கேம் ஹேடே பாப், கிளாஷ் மினி, கிளாஷ் ஹீரோஸ் அப்படின்ட்டு கிளாஷ்லேயே வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா கேமுமே வந்து ஃப்ளாப். கிளாஷ் ஹீரோஸ் இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகலை. டெவலப் பண்ணிருக்கும் போது கண்டிப்பாக எதுவும் ஓடாது அப்படின்னு பிளான் போட்டு இந்த கேம் வந்து அப்படியே மண்ணு போட்டு மூட்டானுங்க. என்னடா இது என்ன கேம் மட்டும் ஓட மாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்க வந்து கனலை கை வச்சுக்கிட்டு இருக்க இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கு தொடர்ந்து பணத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. ஃபால் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இந்த மாதிரி சூப்பர் செல் தொடர்ந்து பல கேம்ஸ் உருவாக்கி இருந்தாலும் எந்த கேம்ஸுமே வந்து பெருசாக ஈடுபடலை. இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டு இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான். இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு ஸ்பின் ஆஃபாக தான் வந்து இந்த கிளாஸ் இசையோட கேம்ஸை உருவாக்கி இருந்தாங்க. பட் எல்லாமே படுத்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இதோட பிளேயர் கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 இருந்தே கொஞ்சமாக சரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தரமாட்டாங்க அளவுக்கு மாறி போயிருக்கு. நான் ப்ரோ அதெல்லாம் அவ்வளோதானா ப்ரோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அவ்வளோதானா ப்ரோ கேட்டிங்கன்னா அதான் இல்லவே இல்லை. இதோட கிராஃப் கம்மி ஆகிருக்கலாம். ஆனால் இதுக்குன்ட்டு பிளேயர்ஸ் இன்னும் இருக்குதான் செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே பல பேர் வந்து துட்டு அதுதான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த கேம் வந்து ஃபால் ஆகியிருக்கு. ஆனால் ரொம்ப அளவுக்கு இல்லை. சரியா சொல்லணும்னா 2012 இருந்து 2015 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் கவுண்ட். அது இப்போ இல்லை. ஆனால் இது வரைக்கும் அந்த கேம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் அப்படின்ட்டு மூவி வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ரூமர்ஸும் வந்துச்சு. சூப்பர் செல் எந்த விதத்துலையுமே அதை கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. இது அனிமேஷன் படமா ஃபீச்சர் ஃபிலிம் படமா அப்படின்னு கூட அவங்க சொல்லவே இல்லை. அது இனி வரைக்கும் ரூமராக தான் கிடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்கு ஃபாலோ வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து சில கேம்கள் தான். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காரணம் அப்படின்னா ஆதி காலத்து மொபைல்ஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் பண்ணோம். அதோடைய ஸ்பெக் ரொம்ப கம்மி. அது ஹார்ட்வேர் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்கப்புறம் மொபைல் கொஞ்சமாக வளர எல்லாரும் வந்து 3rd person ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் இதுக்கு வந்து கொஞ்சமாக மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இது வந்து எல்லா வீட்லையும் சொல்கிறது தான். எந்த ஒரு கேமுமே நான் தான் அப்படின்ட்டு பல வருஷத்துக்கு வந்து டாப்ல இருக்க முடியாது. ஒரு சில வருஷங்கள் இருக்கலாமே தவிர அதன் பிறகு அந்த கேம் ஃப்ரான்ச்சைஸி கேம் விட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸே மொத்தமாக படுத்துரும். அதுக்கு இந்த கேம் ஒன்றும் விதிவரெல்லாம் கிடையாது. இந்த கேம் அதுக்குள்ளே வர்றது தான். ஸோ இதுதான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட ரைஸ் அண்ட் ஃபால். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட பிளேயர்ஸோ அவங்களாம் வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்படி சண்டைக்கு போகும் ப்ரோ, எங்கள் கேங் பேர் வந்து சுடுகாடு வாரியர்ஸ், மண்டவுடு பாய்ஸ், இந்த மாதிரி யாரும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சு இந்த பேர்லாம் வேற யாரும் இல்லை, நம்ம ஜீவா தான். அவன் கிளான் நேம் ஆகுது, அவன் தான் சொன்னான். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன் பாய்.